உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தூரமா போறேன்னு வீரமான ஒரு காளி இருக்கா, வீரகாளி அம்மா. அந்த எல்லையில நான் கருப்பசாமியும் இருப்பேன். அதே மாதிரி 3 ஆண்டு காலங்கள் மாலை திருமணம் சம்பந்தமான காரியங்களுக்கு தடையும் மனவேதனையும் நடக்கும். இதுல வீடு நிலம் சம்பந்தமான விஷயத்துல உறவினர்களுக்குள்ள மனப்பகையும் உள்பகையும் இருக்கும். அதனால கோள் உண்டாமட்டியால மங்களகார காரியங்கள்லாம் தடையாகி போச்சு. கால் ஒன்று சொல்லலாம். உண்மைதானே? வா, இந்த பங்குனி மாதம் பொங்கலுக்குள்ள நல்ல வரனை கொண்டு வந்து கொடுத்து வெற்றிகரமா பேசி முடிச்சுட்டாரேன். இந்தா சந்தோஷமா இருக்கு. அவன் ஜெயிச்சு வந்துருவான். நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு அப்படியா? ஆமா. அதே மேலூர் பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. என்ன மேலூர்ல எந்த இடம்? மேலூர்ல எந்த இடம்? கரெக்ட். ஓகே, கால் பண்ணிட்டு வரலாம். நீங்க அண்ணாச்சி யாரு? மேலூர்ல எங்க? நெல்லக்காங்க. நெல்லக்காங்க. உனக்கு உத்தரவு வந்துருச்சுலாமா? நீ என்னங்க நிக்கிற? உத்தரவு வந்தாச்சா இல்லையா? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கண்ண மூடு, கால் வந்துட்டு வரலாம். சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தானடி. பிள்ளைங்களுடைய வழிகள் தனி வழி ஆயிடுது. உன்னை அனாதையாக்கக்கூடிய நிலைமையில வந்து நிக்கி. ஆனா உன் காசு பணம் வேணும், பாசம் இல்லை. இப்ப யாரு உன்னை வெற்றியாக்கி தர, ஜெயிச்சு தர, அது இப்போதைக்கு முடியாது. 1 வருஷம் பொறுத்து இருந்துதான். கர்பசாமிக்கு அதே மேலூர் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் பிள்ளைகள் சம்பந்தமாக கேட்க வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். உடல் ஆரோக்கியம் யாருக்கு? சும்மா நீ வாட்டு முந்தி வார. கால் வந்துட்டு வாங்க. ஆலே மரத்து கிளி ஆட பார்த்து பேசுங்க. என்னப்பா வேணும்? ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். அது சம்பந்தமான குழப்பமும் நிறைய பணங்கள் இழப்பும் கடன்களும் மனவேதனை இருக்கு. சொத்து சம்பந்தமான ஒரு மனப்பிரச்சனையும் வேதனையும் நடக்கு. இதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சா மீண்டலாம்னு நினைக்கிறேன். ஆனா அது அத்தனையும் தடையா இருக்கு. இதை நான் நடத்தி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். அவனை மாத்தணும்னா ஒருத்தர்கிட்ட இருந்து அவன் பிரியணும். பிரிஞ்சாதான் அவன் வந்து மாற்றப்படுவான். அவனை தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு யாராவது ஒருத்தர் கும்பிட்டுவாங்க. அவர் இருக்கட்டும். அவருக்கு முடியாம இருக்கார்ல, உடனே வாங்க. வாங்கம்மா, பக்கத்துல வாங்க. இது எல்லாம் மாறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. சொத்தவும் மீட்டி தரேன், பையனையும் திருத்தி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வாங்க, போயிட்டு வரலாம். கர்பசாமிக்கு என் கடை தொழில் சம்பந்தமாக பிரச்சனை மேலூர்ல யாருக்கு? வாங்க, மெல்ல போங்க, மெல்ல போங்க. எல்லாமே உட்காரலாம். உட்கார முடியாது. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தேவையில்லாம வழக்காடி உங்களுடைய உரிமையான கடையில் உள்ள பொருள்கள் பறிபோய் இருக்கு. அந்த விஷயத்தை மீட்டு தர முடியுமான்னு கேட்டேன். மீட்டி தர முடியும்னு உத்தரவு. அதையும் மீட்டி தரேன். இருக்கிற கடனை தீர்க்கிறதுக்கு தொழிலையும் நடத்தி தரேன். இந்த எல்லாம் வெற்றியா நடக்கும். ஆமா, ஜனவசியம் பண்ணி தரேன். வெற்றி உண்டு. இந்தாப்பா, பணம் பெருகும். கர்பசாமிக்கு மானாமதுரை, மானாமதுரை, ஜாய்புல், சிங்கப்பூர், வெளிநாடு தொடர்புடைய யாருப்பா? அங்க என்ன லாரி ஓடுதா? பின்ன என்ன ஓடுது? கால் வந்துட்டு வரலாம்.
என்ன வேணும் இப்போ? அந்த காசெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள்ல கொஞ்சம் தடை இருக்கு. ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னால ஃபாரின் வர போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் பெற்றுட்டு வந்தாச்சு. இப்ப மீண்டும் அதை வசூல் பண்ணி தந்தா போதுங்களா? காலில் வந்துட்டு வரலாம். பார்த்துருவோம் இப்போ உடனே. கண்ண முடிப்பா. இதை பற்றி நான் அடுத்த உத்தரவுல உனக்கு பேசுறேன்ப்பா. இப்போ உன் பணத்தெல்லாம் வாங்கி தரேன். இந்தா வெற்றியாகி தரேன். இடத்த வித்து தரேன். கோயிலை பத்தி இப்ப கேட்க வேண்டாம். அதே மானாமதுரை பகுதி என் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி நோய் பிணியும் பிரச்சனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டோம்னா ஏக்கா எந்த ஊரு? அங்கே நெல்லு. மானாமதுரையிலே வீட்டுக்குள்ள கிழக்கு கோளாறுகள் தான் இருக்கு. செய்வனைகள் சம்பந்தமான விஷயத்த பார்க்கணும். அதனால பிள்ளைகளை சரிவாக்கி நோய் பணி காட்டாம வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? மகனுக்கு கல்யாணம். வளைய மாட்டுக்கான உன் மகன் கொஞ்சம் வளைய மாட்டுக்கானப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இந்த மாங்கல்ய தோஷத்தை நீக்கி வெற்றியாக இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தித்தார். அந்த தெய்வத்தினுடைய அருள் வரும். சக்தி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சென்னை மாநகர், சென்னை. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. மற்றவங்க எல்லாம் அவரொரு இடத்துக்கு போங்க. கோர்ட்ல கேஸ் கிடக்குன்னு கேட்டு வந்தது யாரு? பாப்பா என்னப்பா கேஸ்? வரலாம். அமைதி, அமைதி, அமைதி. சென்னை மாநகர் அமைதி. நீ அமைதியாரு. என்ன வேலை பாக்குறப்பா? அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமாக மேல அதிகாரிகள் மேல கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கொள்ளையடிச்சவன் ஒரு நார்த் இந்தியன். அதனால அவனை பிடிக்கவா அல்லது கேஸை வெளியாக்கவா? உன் பக்கத்துல நீதி உண்டுன்னு சொல்லி அதுல இருந்து மீட்டி தாரேன். குற்றவாளியை பிடிக்க வச்சு தாரேன். வெற்றி உண்டு. இந்தா அதே சென்னை மாநகர் நீதிமன்ற வழக்கு. வாமா. யாருக்கு? எல்லாரும் கும்பகோணம் வந்தா என்ன அர்த்தம்? வாங்க பாத்துரும். உனக்கு என்ன வழக்கு? எதுக்காக? ஓகே. உனக்கு 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 நீங்க கால் வந்துட்டோம்னா நீங்க அங்க நிக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எல்லாத்தையும் அங்க தள்ளி நிப்பாட்டு. வாமா முன்னால வா. அங்காள பரமேஸ்வரி கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்துல இருக்கு. வாராள அதான் கேட்டேன். வாமாங்க. இந்த பொய்யான வழக்குல நீ நிரபராதி நீ நிரூபிச்சு தந்தா போதுமா? வெற்றியாக்கி தானே. வேற என்ன வேணும்? இதோ வைகாசிக்குள்ள ஒரு திருமணம் நடக்கும். அதுல குழப்பம் இல்லாம ஆக்கி தர. வெற்றி உண்டு. இப்போதைக்கு இல்ல, கவலைப்படாத. அடுத்து மாறி தர. கர்மசாமிக்கு புருஷ முண்டாட்டி பிரிவு யாருக்கு? யாருப்பா பிரிஞ்சு இருக்கிறாங்களாம்?
உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? ஏன் பிரிஞ்சிருக்கான்? கால் வந்துட்டு வா. அவர் மனைவியை பிரிஞ்சிருக்காரு. உட்கார். மகளே, இப்ப அவன் உனக்கு கண்டிப்பா வேணுமா? என்ன செய்யணும்? வேணும். உனக்கு எத்தனை பிள்ளைகளு? கண்ணை மூடு, நிமிர்ந்து உட்கார். கண்ணை முடிக்கா. அவன் பக்கத்துல பொய்யான நடைமுறை இருக்க. பொய்யான நடைமுறைகள் அவன் பக்கத்துல இருக்கு. அவன் மனதை திருத்தி உன்னை ஏற்றுக்கிட வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. என்னப்பா வா. 20 நாளையில பேசுவான். வெற்றியாக்கி தரேன். ஓடு. மனைவியை பிரிந்த மகன் வாடா. யாரடா நீ? சின்ன பேரு. உனக்கு எங்கடா பொண்டாட்டி இருக்கு? சரி, நீ கால் வந்துட்டு வா. யாரு வரட்டும். வரும். யாருன்னு கேளு. நீதிமன்றத்துக்கு பயாச்சா போலேடா. என்னத்தையும் இப்ப அவளை வர வைக்கவா? இந்த விரல பிடி. கண்ணை மூடு. வர்றது மாதிரி சம்மதத்துல அவ மனசு இல்லையே. நல்ல வார்த்தைவா பேசலையே. உண்மையா? கால் வந்துட்டு வா. ஏதோ ஒரு ஆள்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணி ஒரு ஃபைல் எழுதி கொண்டு போய்கிட்டு இருக்கா யாரையோ பார்க்கறதுக்கு. இந்தா உன்னுடைய நல்ல மனசுக்கு அவளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இணை பிரியாம காப்பாத்துறேன். வேற என்ன வேணும்? இனிமே நல்ல ஓடும். எந்த தப்பும் வராது. போயிட்டு வா. கர்பசாமிக்கு அப்படியா பணங்கள் நிறைய கொடுத்து ஏமாந்து வேதனைப்பட்டிருக்கேன். யாருப்பா? எங்கடா தம்பி பணம் கொடுத்தீங்க? எத்தனை லட்சம்? கால் வந்துட்டு வரலாம். எங்கம்மா பணம் கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? ஏமா கொடுத்தீங்க? கண்ணை மூடுறேன். ரெக்கார்ட்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா? நான் பணம் மட்டும் வந்து சேரல. வேற வர வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா அந்த பணத்தை வாங்கி தரேன். என்னைய 3 முறை சந்திச்சு காப்பா. எல்லாத்தையும் சரியாக்கி தரேன். ஒட்டு மொத்தமா வாழ வைக்கிறேன். நல்லா. கர்மசாமிக்கு பணத்தை இழந்த பெண்ணடியாள். அவங்க கொஞ்சம் தான் இழந்திருக்காங்க. இன்னொரு முறை கால் வந்துட்டோமா? தொழிலுக்குன்னு வாங்கி உங்ககிட்ட பங்கிட்டவன் இப்ப வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன வேணாலும் பண்ணி என்னால தர முடியாது அப்படின்னு இப்ப குழப்பதான். அதனால சட்டப்படி அதுல எனக்கும் உரிமை இருக்கு. நீ மட்டும் செலவழிக்கல, நானும் செலவழிக்கணும். உங்ககிட்ட விதண்டாவாதம் பேசுறானா? உண்மையா? கால் வந்துட்டு வா. இந்தாவா. அந்த பணத்தை 3 மாதத்துல விவகாரத்தை பேசி முடிச்சு பாதி பணம் வாங்கி தரேன். வெற்றி உண்டு. ஜெயிச்சு வா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? யாரு? வெளிநாட்டுல என் பணம் சிக்கிக்கிடுதுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? சென்னையில இருந்து வெளிநாட்டுல. வெளிநாட்டுல எங்கம்மா? உங்க பணம் எங்கம்மா இருக்கு? வெளிநாட்டுலயா? வந்துட வேண்டியதானே. அப்போ கால் வந்துட்டு வாங்க. நல்ல காலில் விடலாமா? இப்போதைக்கு நீதிமன்ற வாசல்ல நிக்கி. அதனால உன்னுடைய வண்டி வாகனத்தை மீட்ட முடியுமான்னு பார்த்தேன். மீண்டும் அந்த வண்டி வாகனம் உன்னை வந்து சேரும். நீ இழந்து போன பணம் வருவதற்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வாங்கி தரேன். வில்லங்கம் இல்லாம காப்பாற்றி தரேன். இப்போதைக்கு அதை பத்தி கேட்க வேண்டாம். பௌர்ணமிக்கு பேசுவோம். கர்மசாமிக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கேன். அது எனக்கு நிறைவேறலன்னு ஒருத்தன் கேட்கறான். என்ன அக்ரிமெண்ட்ப்பா?
ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அது இன்னும் நிறைவேறலன்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரு? வாட்? கால் வந்துட்டு வா. வரலாம். அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சு தரணுமா? வேற என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. வரலாம். அந்த இடம் சொந்தமான விஷயத்துக்குரியவன் இன்னும் 20 நாள்ல நோயில படுக்க போறானா. நல்லா புரிஞ்சுக்காடா. அதுக்கு பிறகு அவன்கிட்ட இருந்து அந்த இடத்துல உனக்கு தெளிவும் தரேன், இழந்த பணத்தையும் வெட்டி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. பிரச்சனை பண்றவன் நல்லா. கர்மசாமிக்கு வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னக்கா கேள்வி சொல்லுக்கா? கால் வந்துட்டு வா. உட்கார். உன் பையனுடைய மதிப்பெண்களை பார்த்தேன். வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய தகுதி இருக்கு. ஆனா அதுக்குரிய சூழ்நிலைகளை இன்னும் வகுக்காம அடிக்கடி உனக்கு அது இருந்து பதில் நல்ல வரல. இப்போ உன் பிள்ளைய அனுப்பி வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன், பிள்ளைய படிக்க வைக்கிறேன். சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி அடைவாய். கர்மசாமிக்கு என் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வ சன்னிதானத்துக்கு ஒரு தொண்டு செய்யணும் நினைக்க, அது நடக்குமான்னு ஒரு ஆளு கேட்கிறாராம். என்ன தெய்வம்ப்பா? கால் வந்துட்டு வா. அந்த தொண்டுகளை பெருக்கிக் கொள்ளலாம். அந்த தெய்வம் உனக்கு துணை கொடுக்கும். வேற என்ன வேணும்? அருமையா ஓட்டி தரேன். என் பேரை போட்டுக்கா. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். சந்தோஷமா இரு. ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழந்தது யாரியா? ஷேர் மார்க்கெட்ல பணம் இழந்தது வாப்பா. எவ்வளவு இழந்தடா என் அன்பு தம்பி? 5 lakhs. தப்பிச்சுட்ட. கால் வந்துட்டு வா. அவர் யாரு? அந்த தந்தையார். பக்கத்துல வரலாம். குழந்தை இருக்கா? பக்கத்துல வா. இந்த ஷேர் மார்க்கெட் பணத்துடைய ஆப்பெல்லாம் பார்த்தேன். இப்போதைக்கு வந்து அது ஓப்பன் ஆகல. உண்மையா? அதனால அந்த பணம் வருமானு கேட்டேன். ஏப்ரல் மாதத்துல உனக்கு பணம் வரும். அந்த இழந்ததை மீட்டிக்கிடுவோம். புரியுதா? வைகாசியில குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கர்மசாமின்னு பேர் வச்சுக்கா. நிச்சயமாக தொடங்கலாம். 22 நாட்களுக்கு பிறகு தொடங்கி பிப்ரவரி 28 வரை பொறுமையா ஓகே பண்ணு. ஓடு. கர்மசாமிக்கு அப்படியா? யாரு யாரு? ஒரு பொம்பளையால எனக்கு ஒரு பாதிப்பு நடந்து நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு வழிவகுத்துத்தான்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். யார் யாது? என்னென்ன பொம்பளையால பாதிப்பு? கால் வந்துட்டு வாங்க. தம்பி சந்தோஷமா இருக்கா? உட்காரலாம். அந்த பிள்ளையுடைய மனநிலைகளை பார்த்தேன். உன்னைய மீறி ஓடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு மகனே. அதனால திருப்பி வெற்றி பெற வச்சு உன் பக்கத்துல சேர்த்தா போதுமா? கால் வந்துட்டு சொல்லலாம். வா பக்கத்துல. 7:30 மணிக்கு என்னைய தனியை பார்த்துட்டு போ. ஜெயிச்சு தரேன் போ. கர்மசாமிக்கு என் இடத்தை விற்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதுல பெரிய தடை நடக்கு. அதுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கா ஒருத்தர். யாருப்பா? இடம் மனை சொந்தமா விற்கணும்னு சொல்லி பைசில் 1 கனி வச்சிருக்கான். பைசில் 2, பைசில் 3. என்னுடைய இல்லற வாழ்க்கையில அடிக்கடி மன வருத்தமும் குழப்பமும் நடக்க. அதுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கன்னு கேட்க. யாருமா வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? அவருக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம்?
கால் வந்துட்டு வா. கண்ண முடிக்க உட்கார். மெல்ல மெல்ல அந்த பழக்கத்துல இருந்து அவனை மீட்டி உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன். தைரியமா இரு. என்ன பக்கத்துல வா. முடியா நல்லா இருப்பா, ஆனந்தமா இரு. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? 3 பேர் இருக்காங்களா அந்த கேள்விக்கு? 1 2 இன்னொரு ஆளு மறைக்காடா ராஜா. 3 பேருக்கு பொம்பளை பிள்ளை கல்யாண விஷயமா கேட்க வந்தது. 1 2 ஒருத்தன் கால் வந்துட்டு வரலாம். டிகிரி படிச்ச பிள்ளை யாரு? டிகிரி படிச்ச பிள்ளைய கால் வந்துட்டு வந்தாங்க. இல்லை என்ன யாரு? ஓ மகளுக்காயா? என்ன டிகிரி படிச்சிருக்கா? டிகிரி படிச்சிருக்காளா? சங்கு சக்கரம் தனுத்து வாழ்தண்டு என்ற ஐந்தாயுதமும் கொண்ட பெருமானே. சாதகம் சரியா இருக்கு, மனநிலை சரியா இல்ல. எப்படி இருக்கு? கிரகம் சரியா இருக்கு, மனசு சரியில்லை. என் இஷ்டத்துக்காக அப்பா அம்மா எனக்கு பொறுத்துக்கிட வேண்டியதானே, அவங்க இஷ்டத்துக்கு ஏன் என்னைய வளைக்காங்கன்னு அவ உள்ள சொல்லிக்கிட்டு அவ மனத்தை மாத்தி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போகுமா? கால கர்மசாமிக்கு இந்தா 12ஆம் தேதிக்கு மேல என்னைய வந்து பாரு, வெற்றி உண்டு. அப்படியா? மருத்துவம் சம்பந்தமான பணி செய்யும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னையா வேலை பார்க்கறா? நான் பொம்பளை பிள்ளைய கேட்கேன். மருத்துவம் சம்பந்தமான பணி யாரு பார்க்கா? பணி இல்ல, என்ன வேலை பார்க்கடா உன் முள்ள? அப்போல என்னடா? அப்போல மெடிக்கல் தானே. டயர். மருத்துவம் சம்பந்தமாக சரி, நீ கொண்டு வா. காம்பளம் எனக்கா? இங்க வா. என்ன விஷயம்? இவ்வளவு துல்லியமா காதை வச்சிருக்காங்க. இது யாரு? அப்படியா? கண்ண மூடிருங்க பாப்போம். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கு மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஏன் இந்த பாட்டை பாடுத கருத்தாமே? உன் இனத்துக்கு மாறுபட்ட ஒருவரோடு நட்பு வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டதப்பா. அதுல ஜாதியை பார்க்காம நான் வாழத்துக்கு தயார்னு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி தரணுமா? கால் நுழுத்துவான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான். உண்மைதான தம்பி? அடுத்த மனிதன் காட்டை அடித்து நாட்டை ஆக்கினான். இந்த பிள்ளையுடைய மனம் மாற 3 மாசம் இருக்கு. அதுக்கிடையில எந்த தப்பு நடக்காம காப்பாத்தி தரேன். என்னை 3 முறை பார்க்கலாம். வா, இவனுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். நிம்மதியா இருங்க. சேலம் மாவட்டம் சென்னையிலும் கடனும் கொஞ்சம் இருக்கு. நீக்கி தந்தா போதுங்களா? கால் எடுத்துலாம். வேற என்னடா வேணும்? ஒரு இடம் இப்ப விற்க போறேன். வெற்றியாகி வா, அட்வான்ஸ் வாங்கி என்னை பார்க்கலாம். போயிட்டு வா. அதே சேலம் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. பிள்ளை எங்கக்கா இருக்கு? பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. நீ நினைச்சது மழை அடிக்கணும் ராசாத்தி, அது எனக்கு. உன் பிள்ளையுடைய உள்ளம் நிம்மதி அடையிற. மேலும் நீ சொல்லக்கூடிய கதையை அவ காதால கேட்கறதுக்கு தயாரும் இல்லை. அதனால அவ சுயமான வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம்ங்கிற சிந்தனையில தடுமாறி போய்கிட்டு இருக்கான்.
அந்த மனத்தை மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் அவள் விதி அப்படி இல்லையே, என்ன செய்யறது? நீ ஏற்றுக்கிடுதியா? கால் வந்துட்டு அக்கா அமைதியா இருங்க. வரலாம். இந்தா உன் சொல்லுக்கு இணங்கி வருவா. கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கோ, நல்லா இருப்பேன். அதே சேல வேலை தொழிலால் நஷ்டமும் கடனும் பெற்று வந்த மகன். தொழிலால் நஷ்டமும் கடனும் அடைந்தவர்கள். என்ன தொழிலுமா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து சேலம் பகுதி சம்பந்தம் கண்ட வழியில் சந்தேகமும் மனக்குழப்பமும் உடையவங்க வந்து நிற்கலாம். ரெடியா நினைக்காங்க. கால் வந்துட்டு வா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன் கடைக்கு இடது பக்கத்தில் கிராஸா ஒரு ரோடு போகுதா? அதில் அந்த முனையில் போனால் ஒரு கோயிலும் மெயின் ரோடும் அங்கே வந்துடும். வருதலாமா? இப்போ உன் கடையில் 6 மாதமாக லட்சுமி கடாட்சம் கிடையாது, வருமானங்கள் குறைவு, மனவேதனை நடக்கு. வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தரேன், கடனையும் தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? இந்த கடனை தீர்க்கிறேன். அடுத்த மாதம் அந்த வேலை தகுந்த முடிவு இருக்கும். போயிட்டு வா. வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். அடுத்து இரும்பு சம்பந்தமான தொழில் பார்ப்பவர் யார்? என்ன தொழில்டா தம்பி? இரும்பு சம்பந்தமா? சரி, நீங்க என்னமா தொழில்? ஸ்டீல் சம்பந்தமா வியாபாரம் பார்க்குறீங்களா? என்ன வேலை அது? என்ன வேலை? எஸ் ஓகே, உட்கார். என்னடா சம்பந்தம் கண்ட வழியில் என்னடா பிரச்சனை? கண்ண முடி. அவனை சம்மதிக்க வச்சுட்டேன், அந்த வாழ்வு சம்பந்தமாகும். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன். நல்லாரு, சந்தோஷமா இரு. முதல்ல தறி தொழில் பார்க்கிறவன் என்னப்பா வேணும்? கண்ணமுடே கட்டி இருக்கிறது உண்மைதான். ஆனால் கரையுமான்னு பார்த்தேன். இன்ஜெக்ஷன் மூலமாக கரைஞ்சிரும். ஆப்ரேஷன் தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கிட்னியை எடுக்கணுங்கிற சூழ்நிலை வரும். அப்படி ஆபத்து வர முன்ன காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்பான். கடன் படாமல் காப்பாற்றுறேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க. அடுத்து நீங்க வாங்க செல்ல மக்களே. கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்த மதனாலே. என்னப்பா வேணும்? என்னப்பா வேணும்? ஏமா அழுத? அம்மா கண்ண முடி உட்காரம்மா பாப்போம். நீ ஏன்டா அழுத? மனைவி கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். 1ஆம் வகுப்புலையும் 3ஆம் வகுப்புலையுமே நன்னெறி விளக்கம்னு நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அதெல்லாம் படித்து மார்க் வாங்கிறதுக்கு படித்தாங்களே தவிர யாரும் கடைபிடிக்கல. தேவையில்லாமல் ஒரு நட்பால இருக்கிற பணத்தெல்லாம் இழந்தது போதாதுன்னு சொல்லி உங்களையும் எதிர்த்து பேசி குடும்பத்துக்குள்ள அமைதியில்லாம ஆக்கி அடுத்தவங்கிட்ட பணம் வாங்கி இவர்களுக்கு உதவி செய்து விட்டார்கள். இப்போ சாகவா வாழவா அப்படிங்கிற முடிவில் உட்கார்ந்துருக்கா. என்னைய விட்டுருங்க, நான் பார்த்துக்கிடுவேன். ஏன் சாவோட இந்த பணம் போட்டும் இந்த கடன் போட்டும் நீங்க யாரும் குறுக்கிட வேண்டாம்னு குழப்பமா பேசுறாராம். உண்மைதானே? கால் வந்துட்டு
புருஷனுக்கு தெரியாம பொம்பளை என்னைக்கு பணம் சேர்க்கணும்னு நினைக்காலோ அன்னைக்கு அந்த குடும்பத்துல அமைதி இழந்துரும். கருத்து வேறுபாடு வந்துரும், நிம்மதி நிலைக்காது. அதனால தான் பொம்பளை இஷ்டத்துக்கு பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. இப்போ உன் குடும்பமே சீர்குலைஞ்சு நிக்கா இல்லையா? இந்த கடனை அடைக்க முடியும்.